நீதிமானுக்குச் சொந்தமான அந்த பழைய பங்களாவில் கருப்பனை தேடி தமிழும் செல்லப்பாண்டியும் செல்கிறார்கள். ஆரம்பத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாதது போல் தெரிந்தாலும் தமிழின் உள்ளுணர்வு அங்கே ஏதோ இருப்பதாகச் சொல்ல இருவரும் மறைந்திருந்து கவனிக்கிறார்கள். அப்போது உள்ளிருந்து சத்தம் கேட்கவே கருப்பு மற்றும் சேதுவிற்கு தகவல் கொடுக்கின்றனர். அவர்கள் வந்து பங்களா பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது பலத்த காயங்களுடன் மயக்க நிலையில் இருந்த சக்தியை கண்டுபிடிக்கிறார்கள். அங்குள்ள அடியாட்களை சேது அடித்து துவம்சம் செய்ய சக்தி மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகிறார். நீதிமன்றத்தில் ராஜாங்கத்திற்கு தண்டனை வழங்கப்படவிருந்த கடைசி நேரத்தில் சேது உள்ளே நுழைந்து சக்தி உயிரோடு இருக்கும் ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறார். சக்தியும் மற்றவர்களும் நீதிமன்றத்திற்கு வர ஜெனி தன் கணவனைக் கண்டு கதறி அழுகிறாள். சக்தி நீதிபதியிடம், ஜெனி மீதான காதலால் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் இதை பொறுக்காத ஜெனியின் அப்பாவும் அரசியல்வாதி நீதிமானும் சேர்ந்துதான் என்னை கடத்தி சித்திரவதை செய்தனர். ராஜாங்கத்தை அரசியலில் இருந்து வீழ்த்தவே இந்த சூழ்ச்சியைச் செய்தனர் என்று உண்மையை உடைக்கிறான். இதைக் கேட்ட நீதிபதி ராஜாங்கத்தை நிரபராதி என விடுதலை செய்து உத்தரவிடுகிறார். மேலும் குற்றவாளிகளான தாமஸிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதோடு தலைமறைவாக உள்ள நீதிமானை 24 மணி நேரத்திற்குள் கைது செய்ய ஆணையிடுகிறார். ராஜாங்கம் விடுதலையானது ஈஸ்வரிக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள். தன் தவற்றை உணர்ந்த ஜெனி ராஜாங்கத்திடம் மன்னிப்பு கேட்கிறாள். இறுதியில் தமிழ் மற்றும் சேதுவின் முயற்சியால் ராஜாங்கம் கௌரவமாக தன் வீட்டிற்குள் நுழைகிறார். ராஜாங்கம் வீட்டிற்கு வந்ததும் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைக்கிறது. மோகனா அவருக்கு ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைக்கிறாள். பல நாட்களுக்குப் பிறகு வீட்டில் ஒரு நிம்மதியான சூழல் நிலவுகிறது. ராஜாங்கம் சேதுவின் கைகளை பிடித்துக்கொண்டு, நீ மட்டும் சரியான நேரத்திற்கு வந்து உண்மையை நிரூபிக்கவில்லை என்றால் நான் இந்நேரம் சிறையில் அல்லவா இருந்திருப்பேன் என நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார். அதற்கு சேது, இது என் கடமைப்பா, இதுல நன்றி சொல்ல எதுவுமே இல்லை என அடக்கமாக பதில் சொல்கிறான். மறுபுறம் சக்தியை தேடிக் கண்டுபிடிப்பதில் முக்கிய பங்காற்றிய தமிழின் அறிவாற்றலையும் தைரியத்தையும் பார்த்து சேது வியக்கிறான். கிளம்பத் தயாரான தமிழை பார்த்து அப்பத்தா ஆனந்த கண்ணீர் விடுகிறார். சக்தி நலமுடன் இருப்பது ஒருபுறம் ஆறுதலாக இருந்தாலும் நீதிமான் இன்னும் பிடிபடாதது சேதுவின் மனதில் ஒரு எச்சரிக்கையை தந்து கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் தன் திட்டம் தோல்வியடைந்ததை அறிந்த நீதிமான் காவல்துறையிடம் சிக்காமல் இருக்க தலைமறைவாகிறான். அவனை பிடிக்க இன்ஸ்பெக்டர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்படுகிறது. ராஜாங்கத்தின் குடும்பத்தில் மீண்டும் அமைதி திரும்புமா அல்லது நீதிமான் வேறு ஏதேனும் சதி செய்வானா என்பது இனிவரும் நாட்களில் தெரியவரும். ராஜாங்கம் வீட்டில் அமர்ந்திருக்க சேதுவும் கருப்பும் நீதிமானை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அவன் சாதாரண ஆள் இல்லப்பா, அரசியல் பலம் உள்ளவன். தலைமறைவாக இருந்தாலும் நிச்சயம் அடுத்த காய் நகர்த்துவான் என்று சேது எச்சரிக்கிறான். இதைக் கேட்டு குடும்பமே சற்று அச்சமடைந்தாலும், உண்மையும் தர்மமும் நம்ம பக்கம் இருக்கு, அவன் ஒன்னும் செய்ய முடியாது என்று ராஜாங்கம் தைரியம் கூறுகிறார். அப்போது அங்கு வந்த சக்தி மெல்ல எழுந்து அமர்ந்து தமிழுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறான். தமிழ் அன்னைக்கு அந்த பங்களாவுக்கு வந்து அந்த சத்தத்தை கவனிக்கலனா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் என்று அவன் கண்கலங்கச் சொல்ல, தமிழ் புன்னகையுடன், அதெல்லாம் விடுங்க சக்தி அண்ணே, நீங்க நல்லபடியா வந்துட்டீங்களே, அதுவே போதும் என்கிறாள். மறுபுறம் தலைமறைவாக இருக்கும் நீதிமான் ஆத்திரத்தில் கொதிக்கிறான். தன் இத்தனை ஆண்டுகால அரசியல் செல்வாக்கும் திட்டமும் ஒரே நாளில் ஒரு பெண்ணாலும் சேதுவாலும் சரிந்துவிட்டதே என்று பழிவாங்கத் துடிக்கிறான். தன் அடியாட்களுக்கு போன் செய்து ராஜாங்கம் குடும்பத்தை நிம்மதியாய் இருக்க விடக்கூடாது, ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கு நெருக்கடி கொடுங்கள் என்று ரகசியமாக உத்தரவிடுகிறான். வீட்டில் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது திடீரென இன்ஸ்பெக்டர் அங்கு வருகிறார். நீதிமானின் வலதுகரமாக இருந்த தாமஸ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் சில ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் நீதிமானை நெருங்கிவிட்டதாகவும் கூறுகிறார். அந்த தகவலால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி பரவுகிறது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு ஆபத்து காத்திருப்பதை மட்டும் சேது தன் உள்ளுணர்வால் உணர்கிறான். ராஜாங்கம் குடும்பம் பழைய நிலைக்குத் திரும்புமா அல்லது நீதிமானின் கடைசி முயற்சி அவர்களுக்கு புதிய சிக்கலைத் தருமா என்பது இனிவரும் கதைக்களத்தில் தெரியும். இரவு நேரம் ராஜாங்கத்தின் வீட்டில் அனைவரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சேதுவுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. வீட்டின் வராந்தாவில் அமர்ந்து நீதிமானின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். அப்போது வீட்டின் வெளியே ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்கிறது. சேது திடுக்கிட்டு எழுந்து சென்று பார்க்கிறான். காரில் இருந்து இறங்கியது இன்ஸ்பெக்டர். அவசரமாக சேதுவிடம் வந்தவர், சேது, ஒரு முக்கியமான விஷயம், நீதிமான் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போக முயற்சி பண்றதா தகவல் கிடைச்சிருக்கு. அவன் போற வழியில எங்க ஆட்கள் செக் போஸ்ட் போட்டு இருக்காங்க. ஆனா அவன் தப்பிச்சு காட்டு வழியா போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம் என்கிறாரு.
உடனே சேது, இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒரு இடம் தெரியும். அந்த அழகர் கோவில் பங்களாவுக்கு பின்னாடி ஒரு பழைய ஒற்றையடி பாதை இருக்கு. அது நேரா பக்கத்து மாநில எல்லைக்கு போகும். அவன் கண்டிப்பா அங்கதான் போவான் என்று சொல்ல இருவரும் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்து செல்கிறார்கள். அங்கே சொன்னது போலவே நீதிமான் ஒரு ஜீப்பில் ரகசியமாக தப்பிச் செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். சேதுவும் இன்ஸ்பெக்டரும் அவனை வழிமறிக்கிறார்கள். தப்பிக்க வழியில்லாத நீதிமான் ஆத்திரத்தில் சேதுவை நோக்கி துப்பாக்கியை நீட்டுகிறான். எல்லாத்தையும் கெடுத்தது நீதானேடா என்று கத்த, பின்னால் இருந்து வந்த தமிழ் ஒரு கல்லை எடுத்து அவன் கையில் அடிக்க துப்பாக்கி கீழே விழுகிறது. காவல்துறை நீதிமானை மடக்கிப் பிடித்து கைவிலங்கு போடுகிறது. உன் அரசியலாட்டம் இனி செல்லாது நீதிமான் என்று சேது கர்ஜிக்கிறான். நீதிமான் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறான். மறுநாள் காலை இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவுகிறது. ராஜாங்கம் குடும்பம் உண்மையிலேயே நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. சக்தியும் ஜெனியும் ஒன்றாக இணைந்து ராஜாங்கத்திடம் ஆசிர்வாதம் வாங்குகிறார்கள். ஊர் மக்கள் முன்னிலையில் ராஜாங்கத்தின் கௌரவம் மீண்டும் நிலைநாட்டப்படுகிறது. தமிழுக்கும் சேதுவுக்கும் ஊரே பாராட்டுத் தெரிவிக்க அநீதி வீழ்ந்து தர்மம் வென்றது. நீதிமான் கைது செய்யப்பட்ட செய்தி கேட்டதும் ஊரே ராஜாங்கத்தின் வீட்டின் முன் கூடுகிறது. இத்தனை நாள் அவரை தவறாக பேசியவர்கள் இப்போது மன்னிப்பு கேட்கிறார்கள். ராஜாங்கம் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கிறார். ஈஸ்வரி மட்டும் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருக்கிறாள். தன் கணவன் சிறைக்குப் போவான், அதிகாரம் தன் கைக்கு வரும் என்று நினைத்த அவளது கனவு கலைந்துவிட்டதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் நடிக்கிறாள். அப்போது சேது, அப்பா, நீதிமான் பிடிபட்டாச்சு. ஆனா அவனுக்கு பின்னாடி இருந்து உதவி செஞ்ச இன்னும் சில கருப்பு ஆடுகள் வெளியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களையும் விடக்கூடாது என்று சொல்ல ராஜாங்கம் அவன் தோளை தட்டி, சட்டமும் நீயும் இருக்கீங்க சேது, இனி எதுக்கும் பயமில்லை என்கிறார். சக்தி மெல்ல எழுந்து வந்து தமிழின் கைகளை பிடித்துக் கொள்கிறான். தமிழ், நீ என் தங்கை மாதிரி இருந்து என்னை மீட்டு எடுத்துட்ட. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல என்று நெகிழ்கிறான். அதுக்கு தமிழ், நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் சக்தி அண்ணே. இனி உங்களுக்கும் ஜெனிக்கும் எந்த பிரச்சனையும் வராது என உறுதியளிக்கிறாள். அந்த நேரத்தில் ஜெனியின் அப்பா தாமஸ் சிறையில் இருந்து ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதில் தான் செய்த தவறுகளுக்காக வருந்துவதாகவும் தன் மகளை நல்லபடியாக பார்த்துக் கொள்ளும்படியும் ராஜாங்கத்திடம் வேண்டியிருந்தார். இதைக் கண்டு ஜெனி கண்ணீர் வடிக்க ராஜாங்கம் அவளை தேற்றுகிறார். மாலையில் வீட்டில் ஒரு சிறிய விசேஷத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். சக்தியும் ஜெனியும் முறையாக இல்லற வாழ்க்கையை தொடங்க சேதுவும் தமிழும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைக்கிறார்கள். அவர்களுக்கிடையே ஒரு புதிய புரிதல் உருவாவதை அந்த மௌனம் உணர்த்துகிறது. ராஜாங்கம் குடும்பம் இழந்த நிம்மதியை மீண்டும் பெற்று ஒருமித்த கருத்துடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குகிறது. விசேஷம் முடிந்த பிறகு சேதுவும் தமிழும் தனியாக பேசிக் கொள்கிறார்கள். தமிழ், அன்னைக்கு அந்த பங்களாவுல நீ காட்டின தைரியம் இருக்கே, அதுதான் இன்னைக்கு எங்க குடும்பத்தோட நிம்மதிக்கு காரணம் என்று சேது மெச்சுகிறான். தமிழ் ஒரு சிறு புன்னகையுடன், நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்க நடந்திருக்கு என்கிறாள். அடுத்த சில நாட்களில் ராஜாங்கம் மீண்டும் தனது பொதுப்பணிகளை தொடங்குகிறார். இழந்த கௌரவம் மீட்கப்பட்டதால் ஊர் மக்கள் அவரிடம் அதிக அன்பு காட்டுகிறார்கள். இதற்கிடையில் சேதுவுக்கும் தமிழுக்கும் இடையிலான நட்பு இன்னும் ஆழமாகிறது. இருவரும் சேர்ந்து ஊர் முன்னேற்றத்திற்கான சில புதிய திட்டங்களைப் பற்றி விவாதிக்கிறார்கள். சக்தியின் உடல்நிலை தேறியதும் அவனும் ஜெனியும் தனியாக ஒரு புதிய வாழ்க்கையை திட்டமிடுகிறார்கள். ஜெனி, எங்கப்பா செஞ்ச தப்புக்கு நான் இன்னும் வருத்தப்படுறேன் சக்தி எனச் சொல்ல, கடந்த காலத்தை மறந்துட்டு நாம இனி வரும் காலத்தை சந்தோஷமா மாத்துவோம் ஜெனி என சக்தி அவளுக்கு தைரியம் சொல்கிறான். ஈஸ்வரி மட்டும் அவ்வப்போது சில சதி திட்டங்களை தீட்டினாலும் சேதுவின் விழிப்புணர்வால் அவை முறியடிக்கப்படுகின்றன. அநீதி முழுவதுமாக வேறறுக்கப்பட்டு நேர்மையும் அன்பும் அந்த வீட்டில் நிலை பெறுகிறது. ராஜாங்கத்தின் குடும்பம் ஒற்றுமையுடனும் பலத்துடனும் ஒரு புதிய விடியலை நோக்கி பயணிக்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.